வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு வெபினார். இந்த வெபினாரில் சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செல்ஃப் ஹெல்ப் புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை, அதாவது இந்த புத்தகத்தினுடைய முழு புக் சம்மரியை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் புக் சம்மரியில் நம்ம இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான கருத்துக்களை மட்டும் கவர் பண்ண போகிறோம். இப்போது இந்த பதிவில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் செய்கிறது, உங்களுடைய ஆழ்மனம் அப்படிங்கிற கருத்தை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டை பற்றி தான் முழுக்க இந்த வெபினார் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்துலேயும் அதை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கிறாங்க. அடுத்தது, இந்த சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் புத்தகத்தில் சொல்லியிருக்கிற கருத்துக்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதோட சில ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ், இந்த கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்முறைப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் செய்யணும், அதே மாதிரி என்னென்ன முறைகளை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சில ஐடியாஸை சொல்லியிருப்பாங்க. அதையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த எல்லா கருத்துக்களையும் இந்த ஒரே வெபினாரில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். தொடங்கலாம். இப்போ முதல்ல இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது தான். இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னா, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகள் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை பற்றி எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் மற்றவங்களோட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி மற்றவங்களோட ஒன்றா இணைஞ்சு செயல்படணும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலையோ ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய செல்ஃப் இமேஜ் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த செல்ஃப் இமேஜ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயத்தில் வெற்றி அடைவீங்க. இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய நிறைய செயல்களை சரியாக நாம் செய்கிறது இல்லை. இப்போது உதாரணத்துக்கு, நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாம் அந்த செயலை தொடங்கி அதை முழுமையாக செய்யாமல் விட்டுருவோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மோட்டிவேஷன் குறைஞ்சிடும், தொடர்ச்சியாக நாம் செய்ய மாட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் செல்ஃப் இமேஜுக்கும் சம்மந்தம் இருக்குது. நாம் நினைக்கலாம், எனக்கு மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குது, எனர்ஜி கம்மியாக இருக்குது, அது கம்மி இது கம்மி நம்ம நினைக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் இன்னொரு காரணம் இருக்கலாம். அது என்னென்னா, செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்கலாம். நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்குள்ளே இந்த மாதிரியான எண்ணங்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட செயலை, அதாவது நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு செய்ய வேண்டிய குறிப்பிட்ட செயலை செய்ய விடாமல் இந்த விஷயங்கள் உங்களை தடுக்கலாம். உங்களுடைய நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் உங்களுக்கு எதிராக செயலாற்றலாம். அதனால தான் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி உருவாகுது, அது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது எப்படி தான் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் இமேஜுங்கிறது ஒன்றுமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை பற்றின நம்பிக்கைகள், சுய நம்பிக்கைகள். இந்த சுய நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடந்த கால பழைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் மூலமாகத்தான் இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது உருவாகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயங்கள், அனுபவித்த விஷயங்கள், நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் நம்பிக்கைகளாக பதிவாகுது. அந்த நம்பிக்கைகள் உங்களை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. இதுதான் செல்ஃப் இமேஜாக ஃபார்ம் ஆகுது. உங்களால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு நம்புகிறீங்களா? செல்ஃப் இமேஜ். உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு நம்புகிறீங்களா? அதுவும் செல்ஃப் இமேஜ். ஸோ எல்லாமே செல்ஃப் இமேஜ் தான் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம் சொல்ல வர கருத்து. இப்போது நாம் பெரும்பாலும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா? எந்த நம்பிக்கைகள்? நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த, அனுபவித்த, கேட்ட இந்த விஷயத்து மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த பிலீஃப் சிஸ்டம், இந்த நம்பிக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கைகள் சரியா
தவறா, இந்த நம்பிக்கை தப்பு, இந்த நம்பிக்கை சரி, நீ இப்படி தான் நினைக்கணும், இப்படி நம்பக்கூடாது அப்படின்னெல்லாம் நாம் யோசிக்கிறது இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு எதிராக நாம் செயல்படுவதும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை இந்த உலகத்தில் தேட ஆரம்பிக்கிறீர்கள். உங்களால் ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு நம்புறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் செயல் செய்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற சூழல் ஏற்படும் போது செயல் செய்ய முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த செயலை, இல்லை இதுதான் காரணம், அதனால் நான் இந்த செயலை செய்ய மாட்டேன், இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, அதனால் என்னால் இந்த செயலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணங்களை வெளியே தேட ஆரம்பிக்கிறோம். நம்ம எதை நம்புகிறோமோ அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைகளை வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கைகள் தான் உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை தேடி தேடி நாம் அலைந்து கொண்டு இருக்கிறோம். இதுவே உங்களுடைய நம்பிக்கை சரியான ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நீங்கள் தேட ஆரம்பிச்சிருவீங்க. அது நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, நிறைய தோல்விகளை பார்க்குறீங்க, உங்கள் மனசில் அந்த நம்பிக்கை சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தோல்விகளை நீங்கள் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகளாக எடுத்துக்கொள்வீர்கள். இதுவே உங்கள் மனதில் அந்த நம்பிக்கைகள், அதாவது உங்களுடைய செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன சவால்களை கூட பூதக்கண்ணாடி வச்சு பெருசுபடுத்தி பார்த்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். இதுதான் செல்ஃப் இமேஜ் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய விளையாட்டுக்கள். இந்த சர்வர் சுந்தரம் அப்படிங்கிற ஒரு பழைய படத்தில் நாகேஷ் ஒரு டயலாக் சொல்லுவார். பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு கல் மாதிரி, கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக தெரியும், உலகத்தையே மறைச்சிரும். ஆனால் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தெரியும். சில பேரால் தள்ளி வச்சு பார்க்க முடியுது, சில பேரால் தள்ளி வச்சு பார்க்க முடியலை. பிரச்சனைகள் தான் அவங்க உலகத்தை மறைக்குது. ஏன்னா இந்த பிரச்சனையை தள்ளி நின்று பார்க்க முடியாதுன்னு நம்புகிறாங்க. தள்ளி வச்சு இது ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு பார்க்க முடியாதுன்னு நம்புகிறாங்க. சில பேர்னால அதை தள்ளி வச்சு பார்க்க முடியும்னு நம்புகிறாங்க. செல்ஃப் இமேஜ் தான் நீங்கள் நிறைய அந்த மோட்டிவேஷன் ரிலேட்டடாக, சவால்கள் ரிலேட்டடாக, ப்ராப்ளம், ஃபெயிலியர்ஸ், இதெல்லாம் நீங்கள் நிறைய மோட்டிவேஷன் கோட்ஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லப்படுற கருத்துக்களை நம்ம கேட்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற முடியவில்லை அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதற்கான பதில் என்னென்னா, இந்த செல்ஃப் இமேஜ் தான். இந்த செல்ஃப் இமேஜ் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியிலிருந்து எந்த விதமான மோட்டிவேஷனையோ அல்லது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பரம ரகசியத்தையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்கள் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த ரகசியத்தை பயன்படுத்தி அந்த ஒரு கருத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை செயல்படுத்த முடியாது. இதே மாதிரி நம்ம ஆயிரக்கணக்காக மோட்டிவேஷன் வீடியோஸ், மோட்டிவேஷன் கோட்ஸ் பார்த்துட்டு அதை நாம் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டில், நம்முடைய மேல் மனதில் அதை ஒரு கருத்தாக பதிவு செய்து கொள்வோமே தவிர நாம் உண்மையாகவே அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம நிறைய கருத்துக்களை நம்முடைய மேல் மனதில் பதிவு செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளால் முடியும், அதை செய்ய முடியும், அதை செய்யணும், இப்படி தான் செயல்படணும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம நிறையா கேட்குறோம் இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் மூலமாக, புக்ஸ் மூலமாக. ஆனால் அதை செயல்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம மேலேயே எக்ஸ்ட்ரா கோபம் வரும். அதிகப்படியான கோபம் நமக்கு நம்ம மேலேயே வரும். அது இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கும். அதனால தான் நிறையா பேர் இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்குள்ளே பார்க்கும்போது நல்லாயிருக்கு, பார்த்ததுக்கப்புறம் திரும்ப என்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது மாறாமல் நீங்கள் இதை தாண்டி நீங்கள் என்ன மோட்டிவேஷன் வீடியோஸ் மற்ற எந்த கருத்துக்களை கேட்டாலும் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்படியே அது ஏற்படுத்தினாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்குது, ஆனால் நான் இன்னும் செய்யாமல் இருக்கனே அப்படிங்கிற குற்ற உணர்வையும், ஒருவேளை என்னால் செய்ய முடியலையோ அப்படிங்கிற இயலாமை எனும் எண்ணத்தையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். உங்கள்
உங்கள் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வாழ்கிறதுக்கான சாவி தான் இந்த செல்ஃப் இமேஜ். ஆழ்மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த ஆழ்மனதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் உங்களை பற்றின உங்களுடைய நம்பிக்கைகள் அப்படிங்கிறத தான் இங்கே செல்ஃப் இமேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுது? இது ஒரு 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 சிஸ்டம் மாதிரி செயல்படுது அப்படிங்கிறாங்க. என்னது சிஸ்டம் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் பண்ணுற கார்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்திருக்கு. டெஸ்லா கார். அந்த ஒரு டெஸ்டினேஷனை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அந்த காரை ஓட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த சிஸ்டமுக்கு ஈக்குவலாக நம்ம வாழ்க்கையில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு சாத்தியம், இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை, இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் இப்படி தான் நம்ம லைஃப் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நபருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நபர் என்ன செஞ்சாலும் சரி, அவருடைய வாழ்க்கை அவர் மனசில் எது மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கோ அதை விட்டு கொஞ்சம் கூட மாறாது, அப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, நம்ம ஆசைப்படுறது, கனவு காண்பது, இலக்குகளை உருவாக்குறது, அறிவை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம அறிவின் காரணமாக, அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் மூலமாக கான்ஷியஸாக இந்த விஷயம்லாம் இருக்குது இப்படியெல்லாம் பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லை நிறையா உதாரணங்களை பார்க்குறோம், நிறைய மக்களை பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட நபரை பார்க்குறோம். ஸோ இந்த மனுஷன் மாதிரி நம்ம வாழ்க்கை வாழணும்ப்பா, இதாண்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோம். இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறோம். நம்ம இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துகிட்டு நாம் அதை செயல்படுத்தணும், அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அது ரிலேட்டடாக நிறைய நம்ம கற்றுக்கிறோம். ஆனால் நம்ம நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கோ அப்படி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே தான் நமக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்படுது. அப்போ இந்த சிஸ்டம் தான் நம்ம வாழ்க்கையை ட்ரைவ் பண்ணுது. நம்ம செல்ஃப் இமேஜ் தான் நம்ம நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் நம்மளால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாதுங்கிறத தீர்மானித்து அந்த வழியில் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. நாம் ஒரு இலக்கை உருவாக்குறோம், ஆனால் அது வேறு ஒரு இடத்துல போய் நிற்கிது. காரணம் என்ன? செல்ஃப் இமேஜ் வேறு ஒரு விஷயமாக இருக்குது. இப்படி தான் இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போது இது எப்படி எக்ஸாக்டாக செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மிருகங்களுக்குள்ளேயுமே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பூனை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருட்டுப்பால் குடிக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே எங்காவது ஒரு குண்டா வச்சுருக்கோம், இல்லை ஒரு நாய்க்கே சாப்பாடு போட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நாய்க்கு நம்ம சாப்பாடு போட்டு வச்சுருப்போம். பக்கத்து வீட்டு பூனை அந்த நாய் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாப்பாட்டை எடுத்து திருடி சாப்பிடும். ஸோ அப்படி சாப்பிடும்போது அது எப்படி சாப்பிடும்? நீங்கள் அமைதியாக உட்காந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். அந்த குண்டாக்குள்ளே தலையை விட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படியே தலையை மேலே தூக்கி பார்க்கும், யாராவது இருக்காங்களா, யாராவது வர்றாங்களா, இல்லை அந்த நாய்க்கு இது வருதா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா மிருகங்களுக்குள்ளேயும் இயல்பாக ஒரு உள்ளுணர்வு இருக்குது. தான் பாதுகாப்பாக இருக்கணும், ஆபத்துகளில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தன்னை பாதுகாப்பதற்காக அந்த இயற்கை எனும் மாபெரும் சக்தி எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரியான உள்ளுணர்வை வச்சிருக்கு. மனுஷங்களுக்குள்ளேயும் உள்ளுணர்வு இருக்குது. பிறந்த குழந்தைக்கும் இந்த விஷயங்கள் இருக்கும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது பல சமயங்களில் வேலை செய்யும். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அந்த மாதிரி எப்படி ஒரு சிஸ்டம் வேலை செய்தோ அதே மாதிரி தான் நமக்குள்ளேயும் இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற சிஸ்டம் வேலை செய்யுது. இப்போது இது நம்மளை வழி நடத்துது. நாம் ஒரு விஷயம் நம்ம கான்ஷியஸ் மைண்டில் நினைக்கிறோம், நம்ம ஒரு இலக்கை உருவாக்குறோம், அது எல்லாம் ஓகே. ஆனால் இந்த செல்ஃப் இமேஜ் காரணமாக அது எதை முடிவு பண்ணி வச்சுருக்கோம், அதாவது அங்கே என்ன ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த வழியில் தான் நம்ம நடக்கிறோம். நமக்கு பிடிக்கலனாலும் அதெல்லாம் நடக்கிறோம், பிடிச்சாலும் அதுதான் நடக்கிறோம். ஸோ அப்போது நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையவே இந்த சிஸ்டம் தான், இந்த செல்ஃப் இமேஜ் தான் ட்ரைவ் பண்ணுது, வழி நடத்துது. அப்படிங்கிறது தான் இந்த செல்ஃப் இமேஜ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில். அது எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இப்போது
இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, இதை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். சக்ஸஸ் மெக்கானிசம், ஃபெயிலியர் மெக்கானிசம். சக்ஸஸ் மெக்கானிசம் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு நபருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைகள் இருக்குது. இவ்வளவு தான் நம்மளால் முன்னேற முடியும், இவ்வளவு தான் சம்பாதிக்க முடியும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை 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 வந்து கம்ப்ளீட்டாக அவரால் அச்சீவ் பண்ண முடியும் எந்த ஒரு மனிதனாலையும் அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி. ஃபெயிலியர் மெக்கானிசம் அப்படின்னா என்ன? அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தவறான நம்பிக்கைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பெல்லாம் அவருடைய மனசில் இருக்கிற நம்பிக்கைக்கு எதிராக ஒரு மனிதர் செயல்படுகிறாரோ அப்போ எல்லாம் அந்த செயலை அவரை சரியாக செய்ய விடாது. அவரை ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுவார், ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய அறிவு கண்களை அது மறைத்து விடும், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செயலில் தவறுகள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா அவர் செய்ய வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவர் கரெக்டாக செய்யாமல் இந்த ஃபெயிலியர் மெக்கானிசம் அப்படிங்கிறது தடுக்குது. அப்போ இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே ஒரு நபரை வழிநடத்தக்கூடிய ஒரு மெக்கானிசம் மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 2 கேட்டகரி, ஒன்று சக்ஸஸ் மெக்கானிசம், இன்னொன்று ஃபெயிலியர் மெக்கானிசம் அப்படிங்கிறது. இப்போது முதல்ல இந்த சக்ஸஸ் மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு உங்கள் நம்பிக்கைகள் என்னென்ன மாதிரியான பதிவுகள் இருக்கோ உங்கள் மனசில் இருக்கிற, அதாவது உங்கள் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னென்ன மாதிரியான பதிவுகள் உங்கள் மனசில் இருக்கோ அந்த பதிவுகள் உண்மையாக்குவதற்கு உங்களுடைய ஆழ்மனம் எல்லா நேரத்திலும் உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும். இதுதான் சக்ஸஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது. இந்த சக்ஸஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்க முடியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வேற ஒரு விஷயத்துலையும் மாற்றி பயன்படுத்திக்க முடியும். அதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு சாவி என்ன அப்படின்னா, இமேஜினேஷன், கற்பனை திறன், கற்பனை சக்தி. கற்பனை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சக்ஸஸ் மெக்கானிசமை மிகப்பெரிய அளவில் தூண்டிவிடும். ஆனால் எகைன் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கற்பனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அங்கே ஒரு முரண்பாட்டை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயத்தை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கும்போது நீங்கள் அதை நிச்சயமாக அடைவீர்கள். இமேஜினேஷன், இந்த விசுவலைசேஷன் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ நாம் சீக்ரெட் புக் ஆகட்டும் அல்லது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் ஆகட்டும், இதில் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைந்து விட்டது போல் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லும்போது நிறையா பேர் இந்த பயிற்சிகளாக எடுத்துக்கொள்ளும்போது அவங்க அது வெறுமையாக பயிற்சியாக தான் எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்க வெளியே அந்த விஷயத்தை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ள அதற்கு எதிர்மறையான மாற்று கருத்துக்கள் இருக்குது. அந்த மாற்று கருத்துக்கள், அந்த மாற்று நம்பிக்கைகள் என்ன பண்ணுதுன்னா, அவங்க என்னதான் பயிற்சிகள் செஞ்சாலும் அந்த பயிற்சிகள் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுப்பது இல்லை. அவங்க எதை விசுவலைஸ் பண்ணுறாங்களோ அதை அடைய முடியறது இல்லை. என்ன காரணம்? அது அவங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கைக்கு எதிரானதாக இருக்குது. அந்த நம்பிக்கையை மாற்றாமல் நம்ம வெளியே விசுவலைசேஷன் பண்ண நடக்காது. அப்போ இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சக்ஸஸ் மெக்கானிசம், இமேஜினேஷன் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கற்பனை செஞ்சீங்கன்னா அதை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற கருத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபெயிலியர் மெக்கானிசம் அல்லது எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தவறான எதிர்மறையான ஆழ்மனப்பதிவு, இந்த செல்ஃப் இமேஜை நான் மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? அதற்கு ஒரு பயிற்சியை இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பின்னாடி அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போது இந்த இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு இலக்கை உருவாக்குறீங்க. அந்த இலக்கில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் அடையணும், செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதை எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இதையெல்லாம் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணி
நீங்கள் உங்களுடைய மனக்கண்ணால் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இருந்தீங்க அப்படின்னா, அதை பயிற்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து நிறைய ஆய்வுகள் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. எது மாதிரியான ஆய்வுகள் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு விளையாட்டுத்துறையில் இதை வச்சு ஆய்வுகள் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த விளையாட்டை விளையாடக்கூடியவங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு விளையாட்டுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப்புக்கு வந்து அந்த விளையாட்டுக்கு தேவையான பயிற்சியை கொடுக்குறாங்க. அடுத்தது அதை பற்றி விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி விளையாடணும், இப்போ பேஸ்கெட் பால் அப்படின்னா அவங்க அந்த கோல் போடுற மாதிரி அந்த பேஸ்கெட் பாலை எடுத்து அந்த கூடையில் வந்து அந்த பந்தை போடுற மாதிரி அவங்க வந்து கற்பனை செய்ய சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் விசுவலைசேஷன் எக்ஸசைஸாக கொடுத்து அதை ட்ரைனிங்காகவே அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பயிற்சிகளும் கொடுக்கவே இல்லை, ஆனால் விசுவலைசேஷன் மட்டும் கொடுக்குறாங்க. விசுவலைசேஷனில் நீங்கள் இந்த கூடைப்பந்தில் இந்த பந்தை எடுத்துகிட்டு போய் கூடையில் போடணும் அப்படிங்கிற மாதிரி போடுற மாதிரி கற்பனை பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி நிற்கிறீங்க, கையில் இந்த பந்தை பிடிச்சிருக்கீங்க, த்ரோ பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அதில் வந்து கைட் பண்ணி ஒரு கைடட் விசுவலைசேஷன் எக்ஸசைஸாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு மாதிரி வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, பயிற்சி மட்டுமே கிடைச்சவங்களை விட பயிற்சியோடு சேர்த்து விசுவலைசேஷன் எக்ஸசைஸ் பண்ணவங்க பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணினதாகவும், அதே மாதிரி பயிற்சியே இல்லாதவங்க விசுவலைசேஷன் மட்டும் பண்ணவங்க கூட ஒரு அளவுக்கு அவங்களால அந்த பேஸ்கெட் பால் விளையாட்டில் வந்து விளையாட முடிந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விசுவலைசேஷன் எந்த அளவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கோச்சஸ் எல்லாமே வந்து இந்த விசுவலைசேஷன் அப்படிங்கிற பயிற்சிகளை வந்து ரொம்ப ரீசர்ச் பண்ணி குறிப்பிட்ட முறையில் பயிற்சிகள் கொடுக்கறதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறீங்களா, நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் எப்படி பேசணும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை எப்படி கான்ஃபிடெண்ட்டாக பேசணும், அதில் உங்களுக்கு என்ன வேணும், எது மாதிரியான விளைவுகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இதையெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து இதை ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் அணுகணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன். அந்த எக்ஸாமில் ப்ராக்டிக்கலாக எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை தான் எழுத முடியும். நான் விசுவலைசேஷன் பண்ணுறதுனால எனக்கு தெரியாத பதில் கூட டக்குன்னு வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுடைய மெமரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் டக்குன்னு ஞாபகம் வந்து எழுதுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி இது வேலை செய்யும். இன்னும் நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் உங்களை தடுக்கிறதுக்கான வேலைகள் அதிகமாகவே செயல்படும். ஆனால் இந்த பயிற்சியை நாம் வந்து செய்யும்போது ஒரு இன்டர்வியூவிலையோ ஒரு எக்ஸாம்லேயோ எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை என்னால் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிக்கலாக அணுகணும். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா நான் படிக்காத ஒரு பதிலையோ நான் படிக்காத ஒரு கான்செப்டை பற்றி கேள்வி கேட்கும்போது என்னால் அதை என்ன தான் உட்காந்து யோசித்தாலும் அது வராது. மேபி அந்த கான்செப்டை உங்களால் உருவாக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கை தெரிஞ்சு வச்சுருந்தாவே அதை வச்சு ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிலை உங்களால் உருவாக்க முடியும். ஆனால் அது ஒரு தனித்திறன். இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்கிறதன் மூலமாக அந்த தனித்திறன்கள் வேணும்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் டக்குன்னு நமக்கு வந்து வரும் அப்படின்லாம் வந்து நம்ம இதில் எதிர்பார்க்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. அப்போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில திறன்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ இந்த பயிற்சிகள் மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை குறித்து நீங்கள் கற்பனை செய்யும் போது அதை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தும். இப்போ அடுத்தது இந்த பயிற்சி, இந்த விசுவலைசேஷனை அல்லது இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா.
இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நன்மைக்காக மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நெகட்டிவான எதிர்மறையான கருத்துக்களை மாற்றுறதுக்கும் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். இந்த புக்கில் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே வந்து ஹிப்னடைஸ் பண்ணப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மனம், நம்மளுடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரீப்ரோக்ராம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து அதற்காகத்தான் நம்மளுடைய அறிவை நாம் பெருக்கிக் கொள்கிறோம், அதற்காக தான் நம்ம படிக்கிறோம், அதற்காக தான் நம்ம எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்தவர்களாகவும் எஜுகேட்டட் பீப்புளாகவும் இருப்பீங்க. இப்போது அதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. அதையெல்லாம் நாம் எப்படி அடையிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ்மனதில் நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. நம்ம சும்மா ஏதோ வந்து படிச்சிட்டோம், நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோம், அதில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும். அந்த 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 பாத்தை சூஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும். அதற்கு உங்களை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணிக்கணும். நாம் வெறுமையாக கற்றுக்கொள்கிறோமே தவிர, அறிவு ரீதியாக நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறோமே தவிர, நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை தேக்கி வைத்து கொள்கிறோமே தவிர, நாம் அதை செயல்முறைப்படுத்துவது இல்லை, நம்மளை நாம் ரீப்ரோக்ராம் பண்ணுறது இல்லை. அதனால தான் நிறைய விஷயங்கள் நமக்கு வேலை செய்கிறது இல்லை. அதை பற்றி நமக்கு தெரிந்தாலும் கூட அதை எப்படி செய்ய வைக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்களை டீஹிப்னடைஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகள், அதாவது ஃபெயிலியர் மெக்கானிசம், உங்களுக்கு எதிராக செயல்படும் தவறான உங்களை பற்றிய நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களை பற்றின ஒரு நம்பிக்கையை உண்மை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அதை நம்ப வைக்க முடியும். அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, எப்படி மனோவசியம் செய்யப்பட்ட ஒரு நபர், மனோவசியம் செய்த நபர் எதை அவருக்கு உண்மைன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் அவர் கண்மூடித்தனமாக நம்புவாரோ அந்த அளவுக்கு ஈக்குவலான பவர் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய ஒரு நம்பிக்கையை இதை உண்மைன்னு நம்ப வச்சிட்டிங்கன்னா, அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அது எதுவாக இருந்தாலும். அப்படிங்கிறது தான் இந்த கோட் வந்து சொல்ல வர விஷயம். இதே மாதிரியான ஒரு கருத்தை வந்து நெப்போலியன் ஹில் கூட சொல்லியிருப்பார். வாட் எவர் யுவர் மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ் அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்களுடைய மனசில் ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த எண்ணத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே நம்ப வச்சுட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சுருவீங்க, அதை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறதோ, அல்லது நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை மாற்றுவதோ, அல்லது நம்ம எதை நம்புகிறோமோ அதற்கு சாதகமான விஷயத்தை விசுவலைஸ் பண்ணுறதோ, இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளடக்கிக்கலாம். இப்போது இதையெல்லாம் எப்படி நாம் பயிற்சியாக செய்வது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது டீஹிப்னடைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்களே திரும்பவும் நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணணும், உங்கள் ஆழ்மனதில் இருக்கிற பதிவுகளை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முதல்ல இந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது உங்கள் மனசில், ஆழ்மனதில் உங்களை பற்றி நம்பிக்கைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை உங்களால் செய்ய முடியும்னு இருக்கலாம், செய்ய முடியாதுன்னு இருக்கலாம். இந்த மாதிரியான நம்பிக்கைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த நம்பிக்கைகள் எப்படி உருவாச்சு? இதையெல்லாம் நீங்கள் தான் பார்த்து உருவாக்குனீங்களா அப்படின்னா இல்லை. அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையோட அப்படியே அப்பப்போ அங்கங்கே உருவானது தான். ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கும், ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கும், நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, அதை பற்றி நீங்கள் இயல்பாக சிந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே உங்களோட கான்ஷியஸ் எஃபோர்ட் இல்லாமல், நீங்கள் எதுவுமே அதற்காக பண்ணலை, அதுவாக உங்கள் மனசில் பதிவாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா, நம்முடைய அப்பா அம்மா நமக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. நமக்கு நம்மளை திட்டும் போதோ அல்லது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொல்லும் போதோ
அதில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்து நம்முடைய மனசில் ஆழமாக பதிவாக இருக்கும். அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமா? இல்லை. அவங்க சொல்லும்போது நம்ம அதுக்கு கவனம் கொடுத்து கேட்டோம், அது நம்ம மனசில் பதிவாக இருக்குது. அது முடியும் அப்படின்னு இருக்கலாம், முடியாது அப்படின்னு இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், வாட்டவர். ஆனால் அந்த மாதிரியான கருத்துக்கள் நம்ம மனசில் பதிவாகிடுது. அதே மாதிரி தான் அதற்கு நீங்கள் எந்த எஃபோர்ட்டும் போடல, அதுவாக நடந்துச்சு. இப்போ நீங்கள் டீஹிப்னடைஸ் பண்ணணும், உங்கள் ஆழ்மன பதிவை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் என்ன தான் பண்ணணும்? நீங்கள் மாங்குன்னு உட்காந்து அதை உங்களுடைய வில் பவரை பயன்படுத்தி, அதாவது கான்ஷியஸாக நான் அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் போராட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது நடக்காது. உங்கள் மனதோடு நீங்கள் போராடக்கூடாது, அதோடு நீங்கள் சண்டையிடக்கூடாது. அது எந்த போக்கில் போகுதோ அதே போக்கில் விட்டு தான் உங்கள் மனசை பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை நீங்களாகவே மாற்றிக்கொள்வதற்கான மிகப்பெரிய சாவி. ரிலாக்ஸேஷன் அப்படின்னா என்ன? உடம்பும் மனசும் தளர்வான ஓய்வான நிலையில் இருப்பது. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்பது. ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னா என்ன? இப்போது நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பரபரப்பான டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மூளை ரொம்ப வேகமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மூளையினுடைய செயல்திறன் ரொம்ப வேகமாக இருக்கும். வீட்டில் உட்காந்துட்டு ஒரு லீவு நாள் அன்னைக்கு சும்மா அப்படியே ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது உங்களுடைய மூளையினுடைய செயல்திறன் ரொம்ப நார்மலாக இருக்கும், நார்மலான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். எதுவுமே பண்ணாமல் சும்மா ஒரு இடத்துல உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு டூர் போயிருக்கீங்க, ஒரு ரெசார்ட்டில் உட்காந்துட்டு அழகான ஒரு இயற்கை காட்சியை பார்த்து அப்படியே உட்காந்து ரசிச்சுட்டு, ஒரு சாயந்தர நேரம் சூரியன் அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பறவைகள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பரான ஒரு ரம்மியமான ஒரு சூழல் உங்கள் முன்னாடி இருக்குது. அங்கே உட்காந்துட்டு மெதுவாக டீ குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்னும் அமைதியான ஒரு நிலையில் இருக்கும். இப்போது இந்த மூளையினுடைய செயல்திறன் அப்படிங்கிறது தூக்க நிலையில் இல்லாமல் விழிப்பு நிலையில் இல்லாமல் இதற்கு நடுவில் இடைப்பட்ட ஒரு நிலையில் உங்களுடைய மூளை எந்த நிலையில் இயங்குதோ அதுதான் ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படுறது. நீங்கள் மெடிடேஷன் தியானம் செய்யும்போது இந்த நிலைக்குள்ளே போவீங்க. நம்ம சில நேரத்தில் நம்ம தூங்கிடுவோம், அல்லது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுத்து நைட்டு தூங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆக்டிவான ஒரு ஸ்டேட்டில் இருந்துட்டு நீங்கள் படுத்துக்குவீங்க, கண்களை மூடிக்குவீங்க. படிப்படியாக உங்களுடைய எண்ணங்கள் குறைஞ்சு ஒரு அரை தூக்க நிலைக்கு போவோம். அப்போ நமக்கே தெரியும் நம்ம அடுத்து நம்ம தூங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரை தூக்க நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தூக்கத்துக்குள்ளே போயிடுவோம். அந்த அரை தூக்க நிலை தான் ஆல்ஃபா ஸ்டேட். இந்த ஆல்ஃபா ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நிலையில் இருக்கும்போது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் பெருசாக வேலை செய்யாது, உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் பெருசாக இருக்காது. அது சரி இது தப்பு அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு கருத்தை கொடுத்தா அந்த கருத்தை சரி தப்புன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எப்படி உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு பதிவு உருவாச்சோ அதே மாதிரி தான் திரும்பவும் நீங்கள் உருவாக்க முடியும். அப்போது திரும்பவும் நீங்கள் உருவாக்கணும், ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அது கேஷுவலாக உருவாச்சு, அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் கேஷுவலாக தான் உருவாக்கணும். அதற்கு இங்கே நீங்களாகவே உங்கள் ஆழ்மன பதிவை மாற்றிக்கொள்வதற்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உடம்பும் மனசும் தளர்வான நிலையில் இருந்து உங்களுக்கு ஒரு கருத்தை உங்களுக்கு நீங்களே பதிய வைக்க முயற்சி செய்யும்போது அது உங்கள் மனசில் வேலை செய்யும். அஃபர்மேஷன்ஸ் ஆர் நீங்கள் பண்ணக்கூடிய சில உங்கள் மனசில் பதிவுகளை மாற்றக்கூடிய விசுவலைசேஷன் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான சிறந்த ஒரு நிலை ஆல்ஃபா ஸ்டேட். இப்போது இந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருந்துட்டு நீங்கள் ஒரு புதிய நம்பிக்கைகளையோ புதிய ஒரு செயலை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆழ் மனதிற்கு ஒரு பதிவாக நீங்கள் பயிற்சியாக செய்யும்போது அது வேலை செய்யும். இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எளிமையான விசுவலைசேஷன் எக்ஸசைஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்.
ஒரு அமைதியான, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துக்கணும். அங்கே உட்காந்துட்டு கண்களை மூடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக நீங்கள் எந்த பொசிஷனில் வேணாலும் உட்காந்துக்கலாம். மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேட்லேயும் உட்காந்துக்கலாம், இல்லை நீங்கள் பெட்டில் கூட படுத்துக்கலாம், இல்லை ஒரு சோஃபாவில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கலாம். அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு கண்களை மூடி நல்லா ஒரு ஒரு 4-5 தடவை டீப் ப்ரீத் எடுத்து விடணும். நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும். ஒரு ஸ்டேஜுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தலைப்பகுதியில் இருந்து ஆரம்பித்து உங்களுடைய தலைப்பகுதி, உங்களுடைய நெற்றி, உங்களுடைய கண்கள், உங்களுடைய மூக்கு, உங்களுடைய கன்னங்கள், உங்களுடைய கழுத்து, உங்களுடைய தோள்பட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியாக கீழே ஒவ்வொரு இடத்துல சில நொடிகள் ஃபோக்கஸ் பண்ணி, என்னுடைய தலை அப்படிங்கிறத நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா தலையில் ஃபோக்கஸ் பண்ணி என்னுடைய தலை இப்பொழுது ஓய்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுடைய ஃபோக்கஸை மேலே இருந்து அப்படியே படிப்படியாக கீழே இறக்கி தலையில் ஆரம்பித்து கால் விரல்கள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு தூக்க நிலைக்கு போயிடுவீங்க. ஒரு அரை தூக்க நிலையில் இருப்பீங்க. தூக்கத்துக்குள்ளேயும் போயிருக்க மாட்டீங்க, விழிப்பு நிலையிலும் இருக்க மாட்டீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த ஸ்டேட். கிட்டத்தட்ட தூங்குற மாதிரியே இருக்கும். அந்த நிலையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை விசுவலைசேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால அனுபவங்களில் ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த நிகழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, சக்ஸஸ் அடைஞ்சிருப்பீங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உங்களுடைய ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு வெற்றி அனுபவமாக கூட இருக்கலாம். அல்லது உங்களுடைய டீச்சர் உங்களை பாராட்டி இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பாராட்டி இருக்கலாம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க ஒரு பாராட்டி செஞ்ச ஒரு நிகழ்வாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெற்றி அனுபவத்தை நீங்கள் திரும்ப நினச்சி பார்க்கணும், கற்பனை செய்யணும். இந்த ஸ்டேட்டில் இருந்துட்டு அது எப்படி நடந்துச்சு, அப்போ யாரெல்லாம் என் கூட இருந்தாங்க, அந்த நிகழ்வு எப்படியெல்லாம் நடந்துச்சு, நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணினேன், நான் எப்படி ஃபீல் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும். விசுவலைசேஷன் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப உங்கள் மனசுக்கு நான் வெற்றி அடைகிறேன், வெற்றி அடைந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிகழ்வை திரும்ப நீங்கள் மனசுக்குள்ளே அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் வெற்றி அடைய முடியும், நம்ம வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம், நம்ம தொடர் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்கள் மனசில் நீங்கள் பதிவு செய்ய முடியும். இந்த மாதிரி உங்கள் மனசில் எந்த விதமான நெகட்டிவான ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் அதற்கு பாசிட்டிவாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த நிகழ்வை நீங்கள் திரும்ப கற்பனை செய்து பார்ப்பதன் மூலமாக, கற்பனையின் மூலமாக திரும்பவும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பதன் மூலமாக அதே அப்போ என்ன நடந்துச்சோ அந்த அனுபவத்தை நீங்கள் திரும்பவும் ஏற்படுத்த முடியும். இதுதான் இந்த விசுவலைசேஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பவர், மிகப்பெரிய சக்தி. இதை நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் பண்ணணும், ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் பண்ணணும். அப்போ தான் இது வேலை செய்யும். உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் மிகவும் தளர்வாக்கி இதை செய்யும்போது இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். இது ஒரு மிக முக்கியமான பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்களாகவே செய்யலாம், இல்லை இந்த பயிற்சியை நீங்கள் கைடட் ஆடியோவிலையும் செய்யலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம எபிக் லைஃப் சேனலில் இந்த விசுவலைசேஷன் பயிற்சியை நான் போடுறேன். நீங்கள் இதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், டைம் கிடைக்கிறப்போ யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களாகவே பண்ணும்போது இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, எதை எப்போ யோசிக்கிறது அப்படிங்கிற நிறையா விஷயங்களெல்லாம் சில பேருக்கு வரலாம். அதெல்லாம் தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு கைடட் ஆடியோவை நான் உங்களுக்கு போடுறேன், கைடட் மெடிடேஷன் ஃபார்மேட்டில். நீங்கள் ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணிவிட்டு ஹெட்செட் போட்டும் பயன்படுத்தலாம், சும்மா அப்படியே நீங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் ஸ்பீக்கர்லேயும் பயன்படுத்தலாம். நீங்கள் அதை கேட்டு அதில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணினா போதும். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப உங்களுடைய பழைய வெற்றி அனுபவத்தை திரும்பவும் நீங்கள் உங்களுடைய கற்பனையில் வாழ்ந்து, நான் ஒரு வெற்றியாளன், நான் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேன், நான் நிறையா பேர் என்னை பாராட்டி இருக்காங்க அப்படிங்கிற அந்த வெற்றி அனுபவத்தை நீங்கள் திரும்ப நீங்கள் செய்யும்போது
உங்களால் ஒரு செயலை செய்ய முடியும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தானாகவே ஏற்படும். இந்த பயிற்சி மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் மெடிடேஷன்லேருந்து ஆரம்பித்து, பேசிக் மெடிடேஷன்லேருந்து ஆரம்பித்து உங்கள் ஆற்றல் மையங்களுக்கான பயிற்சி, அதோடு சேர்த்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எப்படி செய்யணும் அதற்கான கைடட் ஆடியோ வரைக்கும் நம்ம தனிப்பட்ட ப்ரைவேட் கம்யூனிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க. மெசேஜ் போட்ட உடனேயே உங்களுக்கு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் நீங்களாக ஜாயின் பண்ணிக்கணும். அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறம் போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எந்த விதமான கட்டணமும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக இந்த பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நாம் பார்த்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃப் இமேஜ்னால் என்ன, அது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது, அதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம மனசில் ஒரு எதிர்மறையான நம்பிக்கை இருக்குது. அதை நம்ம வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு பாசிட்டிவான நிகழ்வை திரும்ப நீங்கள் உங்கள் கற்பனையில் வாழ்ந்து பார்க்குறதன் மூலமாக அந்த பதிவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம், அல்லது நம்ம நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையை ரீப்ரோக்ராம் பண்ணி திரும்பவும் உருவாக்கி அந்த நம்பிக்கையை வச்சு நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சக்ஸஸ் மெக்கானிசமை உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய வைக்கிறது எப்படி. சக்ஸஸ் மெக்கானிசம்னா என்ன முன்னாடியே நம்ம பார்த்தோம். நம்ம இந்த மெக்கானிசம்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் இமேஜ் தான். அது பாசிட்டிவாக இருந்தால் சக்ஸஸ் மெக்கானிசம். ஒரு விஷயத்தை உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் இருக்குன்னா அது சக்ஸஸ் மெக்கானிசம். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக இருந்தால் அது ஃபெயிலியர் மெக்கானிசம். இப்போ இந்த சக்ஸஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது அது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு இலக்கை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இலக்கை அடையிறதுக்கு அது உங்களை வழி நடத்தும். அதாவது உங்கள் ஆழ்மனதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. உங்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இலக்கை உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ இயல்பாகவே அதை உங்களை செய்ய வைக்கும். இயல்பாகவே ஒரு குறிப்பிட்ட முடிவுகளை எடுக்க வைக்கும். இயல்பாகவே சரி நீங்கள் இந்த விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உணர்த்தும். இது எல்லாமே உங்கள் ஆழ்மனம் செய்யும். நமக்குள்ளே அந்த உள்ளுணர்வு மூலமாக அது ஏற்படலாம், இல்லை நமக்காக அது தோணலாம், இல்லை நமக்காக ஒரு வழிநடத்துதல் நம்ம மனசிலிருந்து கிடைக்கலாம். இது எல்லாத்தையுமே செய்யக்கூடியது நம்மளுடைய சக்ஸஸ் மெக்கானிசம், அதாவது நம்மளுடைய ஆழ்மனம். இதை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். We often rely on conscious thought, ignoring our automatic creative mechanism. நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஷியஸாக நாம் சிந்திக்கணும், நம்ம அறிவுபூர்வமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் செயல்படுகிறோமே தவிர நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவ் மெக்கானிசத்தை நாம் செயல்படுறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. நீங்கள் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்தி நீங்கள் இலக்கை உருவாக்கலாம். நீங்கள் என்ன இலக்கை உருவாக்கணும்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க, எதை அடையணும், ஒரு டார்கெட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டார்கெட்டை எப்படி முடிவு பண்ணுறீங்க, உங்கள் அறிவு பயன்படுத்தி தான் செட் பண்ணுறீங்க. உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்தி தான் இதை அடையணும், இதை அடைஞ்சால் இது கிடைக்கும், இது கிடைச்சா இப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வாழலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுறீங்க. அந்த கணக்கின்படி கான்ஷியஸ் மைண்டின்படி நீங்கள் ஒரு இலக்கை உருவாக்குறீங்க. ஆனால் கான்ஷியஸ் மைண்டை மட்டுமே வச்சு அந்த இலக்கை நீங்கள் அடையிறது இல்லை. உங்கள் ஆழ்மனம் அப்படிங்கிறதுனுடைய செயல்பாடும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த ரெண்டுமே இணைஞ்சு செயல்படணும். நீங்கள் அறிவுபூர்வமாகவும் செயல்படணும், உங்கள் ஆழ்மனமும் உங்களை வழி நடத்தணும். இந்த ரெண்டுமே ஒட்டுக்காக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். பெரும்பாலும் நம்ம கான்ஷியஸை பயன்படுத்தி, அதாவது அறிவை பயன்படுத்தி, நம்ம நாலேஜை, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம ஒரு இலக்கு, ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது
கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்காம ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரக் ஆகிற மாதிரியான ஃபீலிங் எப்பெல்லாம் வருதோ அதற்கு தீர்வை எது கொடுக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆழ்மனம் கொடுக்கும். நம்மளுடைய ஆழ்மனம் அதற்கான தீர்வை நமக்கு கொடுக்கும். பட் நமக்கு அப்படி ஒரு ப்ராப்ளமை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, சவால்களை நாம் சந்திக்கும் போது, அது குறித்து நம்ம அதிகப்படியாக ஓவர் திங்கிங் பண்ணும்போது, பதட்டப்படும் போது, பயப்படும் போது, அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சக்ஸஸ் மெக்கானிசத்தை அது தடுக்குது. நீங்கள் எப்போவாது இதை அனுபவிச்சிருக்கலாம். ஒரு பெரிய ஒரு விஷயம், நமக்கு ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி நமக்கு இது பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கான தீர்வு கிடைக்கல அப்படின்னு முட்டி மோதிக்கிட்டே இருப்போம். அடா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம தூங்க போயிடுவோம், இல்லை அது கொஞ்ச நாள் அதை ஆற போட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதை தொடும்போது உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும். நீங்கள் அதை சரி பண்ணிடுவீங்க. என்றைக்காவது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கும். எனக்கு நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ளே அந்த மெக்கானிசம் இருக்குது. இப்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு தேவைன்னு வரும்போது அந்த ஐடியாஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சு ஒரு புது ஐடியாவாக உருவாகி ஒரு சொல்யூஷனாக நமக்கு கிடைக்கணும். நம்ம மண்டைக்கு மேலே ஒரு பல்ப் எரியணும். அந்த பல்பு எரிய விடாமல் தடுக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதும், பயப்படுறதும், பதட்டப்படுறதும், முட்டி மோதுறதும் தான். அப்போ இந்த மாதிரியான சவால்கள் வரும்போது நம்ம பயப்படாமல், நம்ம பதட்டப்படாமல், ஓவர் திங்கிங் பண்ணாமல் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கொஞ்ச நாள் தள்ளி போடணும், இல்லை அதை ஆற போட்டு பழகணும், அல்லது நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடணுங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுடைய மனதை நீங்கள் விடுவிக்க வேண்டும். இதை தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம். உங்களுடைய மனதை போட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுன்னு சொல்லிட்டு புளிய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் எதுவும் வராது. அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆழ்மனம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம், நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கால்குலேட் பண்ணி இதுதான் இப்போ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்து விடும். இப்படி தான் உங்களுடைய கிரியேட்டிவ் மெக்கானிசம் செயல்படுது. நிறையா பேருக்கு குளிக்கும்போது குளியல் அறையில் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸ் வர்றதாகவும், அவங்களுக்கு நிறைய அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதாகவும், அவங்க ஒரு விஷயத்தை எப்படி செய்யறதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கும்போது அதை எக்ஸாக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிறதாகவும் நிறையா பேர் சொல்கிறாங்க. இதை உங்களில் நிறையா பேர் அனுபவிச்சிருக்கலாம். திடீர்னு உதயமாகும் நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது. ஏன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். அப்படி போகும்போது நம்ம இது வரைக்கும் நம்ம மைண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம், எனக்கு இதுக்கு வேணும், இந்த சொல்யூஷன் வேணும், ஐடியா வேணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ரிலாக்ஸ் ஆன உடனேயே அந்த ஐடியாஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு ஒரு ஃபார்முலா பண்ணி ஒரு ஐடியாவை உங்களுக்கு கிடச்சிடுது, ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுத்துடுது. அது உங்களுடைய மனசு தான் உங்களுக்கு பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு செயல் உங்கள் மனசுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது சரியாக நடக்கணும்னா ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, மனதை அமைதிப்படுத்தி பழகி கொள்ளுங்கள். இந்த கிரியேட்டிவான ஐடியாஸ் எப்போ வரும்னா, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது மட்டும்தான் வரும். நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். தூங்கி எழுந்திருச்சிங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அந்தளவுக்கு அதோடய எஃபெக்ட் இருக்காது. ஏன், நீங்கள் தூங்கும்போது ரிலாக்ஸ் ஆகும்போது உங்களுடைய ஆழ்மனம் அப்படிங்கிறது உங்களுக்காக அங்கே வேலை செஞ்சுருக்கு, உங்களுக்காக அது செயல்பட்டுருக்கு, உங்களுக்காக அது சில ப்ராப்ளம் சால்விங் ஃபார்முலாவெல்லாம் பயன்படுத்தி அது செயல்பட்டுருக்கு. அந்த செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நடக்க விடாமல் தடுக்காமல் இருந்தால் சரி, இந்த சக்ஸஸ் மெக்கானிசம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இப்போ உங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்தணும், நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைக்கணும், ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கணும், இதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளேருந்து ஐடியா வரணும் அப்படின்னா அதை போட்டு புளியாமல் ரிலாக்ஸ் பண்ணி பழகுங்க.
மெடிடேஷன் பண்ணுங்கள். தினமும் தியானம் செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தினமும் தியானம் அப்படிங்கிறது இன்றைக்கி அவசியமாக ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, நம்மளுடைய எண்ணங்கள் தாட்ஸ் செட்டில் ஆகிறதுக்கு விடுறதே கிடையாது. நம்ம படுத்ததுக்கப்புறமும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் படிப்படியாக நம்முடைய எண்ண ஓட்டங்கள் குறையிறது இல்லை, அதனால் நமக்கு தூக்கம் வரதில்லை. அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? தியானம் செய்து பழகுங்கள். தியானம் செய்யும்போது நீங்கள் மெடிடேஷனுக்கு புதியவராக இருக்கீங்க அப்படின்னா, மெடிடேஷனில் ஆரம்ப நிலையில் நீங்கள் பயிற்சி செய்யும்போது முதல்ல நடக்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் செட்டில் ஆகும். ஒரு வாட்டர் கேனை எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் மண்ணை போட்டு நல்லா கலக்குறீங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த மண்ணோட கலருக்கு மாறி இருக்கும். கொஞ்சம் நேரம் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த மண் அப்படியே கீழே இறங்கி அடியில் சேர்ந்துடும். மேலே தெளிவான தண்ணி இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய தாட்ஸ் நம்ம விடாமல் குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா தெளிவு கிடைக்காது. அதை நம்ம எதுவும் பண்ணாமல் மனசை அமைதிப்படுத்தணும். ஒன்று தூங்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, உங்களை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி, உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது சில செயல்பாடுகளில் ஈடுபடுறது, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹாபீஸில் ஈடுபடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய சக்ஸஸ் மெக்கானிசம், க்ரியேட்டிவ் மெக்கானிசம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறத நீங்கள் அதிகரிக்க செய்ய முடியும். அடுத்தது ஃபெயிலியர் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது எப்படி? ஃபெயிலியர் மெக்கானிசம் அப்படின்னா என்ன? உங்களை தடுக்கிற விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஓவர் திங்கிங்கை கொடுக்கும், நெகட்டிவான திங்கிங்கை கொடுக்கும், எதிர்மறையான ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஒரு வேளை இப்படி நடந்துருச்சுன்னா அதனால் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ணாமையே விட்டுருவோம். இந்த மாதிரியெல்லாம் நமக்குள்ளே சில தடைகள் வரும், மனத்தடைகள் வரும். இந்த மனத்தடைகள் அப்படிங்கிறது தான் ஃபெயிலியர் மெக்கானிசம் அப்படிங்கிறது. இதனுடைய வேலை என்ன? சக்ஸஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அந்த இலக்கை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறது அதனுடைய வேலையோ, அதே மாதிரி ஃபெயிலியர் மெக்கானிசத்தோட வேலை அது எதை தப்புன்னு நம்புதோ, எதை டேஞ்சர் இதெல்லாம் ஆபத்துன்னு நம்புதோ அந்த வேலைகளை எல்லாம் உங்களை செய்ய விடாமல் பார்த்துக்கிறது தான். ஆனால் நீங்கள் கான்ஷியஸாக அறிவுபூர்வமாக சிந்திச்சு இதை செய்யணும், இதை செஞ்சாதான் இது நல்லதுன்னு உங்களுக்கு தோணும், இதை செஞ்சாதான் இது கிடைக்கும்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அதை செய்ய விடாது. ஏன்? ஃபெயிலியர் மெக்கானிசம் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒன்று இருக்குது, அது நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது? உங்களுக்கு பாதகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் இந்த ஃபெயிலியர் மெக்கானிசத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படி? முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு ரெகக்னைஸ் பண்ணணும். இப்போவே நீங்கள் அதை பண்ணலாம். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு இலக்கை மனசில் நினச்சிக்கோங்க. அந்த இலக்கை நீங்கள் அடையணும்னு நினச்சி ஒரு செயல் செய்யும்போது உங்கள் மனசில் ஒரு மனத்தடை எழுந்திருக்கும். அந்த மனத்தடை என்ன? எது மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அப்போது பார்த்தீங்க, உங்களுக்குள்ளே வந்துச்சு? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்குள்ளே ஒரு கோபம் வந்திருக்கலாம் உங்கள் மேலேயே, இல்லை ஒரு குற்ற உணர்வு காரணமாக இருக்கலாம், இல்லை ஒரு அவநம்பிக்கையாக இருக்கலாம். நம்மளால இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்கள் மனசில் அப்போ தோணி இருக்கும். அது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே உருவாகி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய விடாமல் தடுத்துச்சு அல்லது தடையாக அமைஞ்சது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. உடனே உங்கள் மனசில் ஒரு நெகட்டிவான எண்ணம் உருவாகுது. ஒருவேளை இது தவறாக நடந்துருச்சுன்னா உடனே நமக்குள்ளே ஒரு ஓவர் திங்கிங் ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணணும்னா நிறையா நெகட்டிவான எண்ணங்களை கூட கூட்டிகிட்டு நம்மளாம் பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஓவர் திங்கிங்லேயே நம்ம பயந்துட்டு அந்த செயலை செய்யாமல் நம்ம அதை விட்டு விலக ஆரம்பிச்சிடுவோம். இப்போது இந்த நெகட்டிவ் தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. எதிர்மறையான எண்ணம் நமக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
ஐயையோ இந்த மாதிரி வருதே, ஒரு வேளை அப்படி நடந்துருமே, நடக்க போகுதோ, நடக்குமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஒரு வார்னிங்காக எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை தொடங்குனீங்க, நெகட்டிவ் தாட் வருது, ஒருவேளை இது ஃபெயில் ஆயிருச்சுன்னா உட்காந்து யோசிக்கணும். ஒருவேளை ஃபெயில் ஆனால் என்ன ஆகும், மேக்ஸிமம் எந்த லெவல் வரைக்கும் போகும் யோசிங்க. தவறு கிடையாது. மேக்ஸிமம் எந்த லெவல் வரைக்கும் போகும். இந்த மாதிரி நடக்கலாம், இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி நடக்கலாம். ஓகே, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம், இல்லை சாதாரணமான விஷயமா இருக்கலாம், இல்லை சமாளிக்கக்கூடியதாக இருக்கலாம். பெரும்பாலான நேரத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வியின் பயம் நமக்கு வரும்போது, தோற்று விடுவோம் அல்லது இது தோற்று போகும் என்று நமக்கு தோன்றும் போது, அது நம்மை பயமுறுத்தும் போது, தோற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதுதான் நடக்கும், இவ்வளோதானா, இது பார்த்துக்கலான்னு நம்ம மனசையே ஆறுதல் படுத்தும். அந்த நிலைக்கு நம்ம போகலைன்னு வச்சுக்கோங்க, அந்த தோல்வியும் பயம் நம்மை பயமுறுத்தி ஆட்டி படைத்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி யோசித்து பார்க்கணும். ஓகே, ஒருவேளை நீங்கள் அப்படி யோசித்து பார்க்கும்போது அந்த தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய விளைவை உங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி தெரியுது, அறிவுபூர்வமாக உங்களுக்கு தோணுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தோல்வியை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும். இப்படி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான எண்ணம் உருவாகுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் வருது, ஒரு எதிர்மறையான எண்ணம் வருது அப்படின்னா, அந்த எண்ணம் சாதாரணமாக உங்களுக்கு வரவில்லை அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்ன அர்த்தம்னா, ஒன்று உங்களுடைய ஆழ்மன பதிவிலிருந்து வரலாம், அது உங்களுடைய ஃபெயிலியர் மெக்கானிசமாக இருக்கலாம், உங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை உண்மையாகவே நீங்கள் அதில் தோற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களை எச்சரிக்கிறதுக்காகவும் வரலாம். நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்ருக்கிறீங்க, அதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணலை, நீங்கள் அந்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும், அந்த தவறான செயலை நீங்கள் செய்யக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணம் வரலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக பண்ணணும், நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, இன்னும் அதிகப்படியான கவனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த நெகட்டிவ் தாட் வரலாம், இல்லை அந்த பயம் வரலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு இன்னொரு சைடு இருக்குது, அந்த சைடு எப்போவுமே பாசிட்டிவ் சைடு தான். அந்த சைடை நீங்கள் பார்க்கணும். ஒரு சைடை மட்டும் பார்த்தீங்கன்னா, அதோட நெகட்டிவ் சைடை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்க, பதட்டப்படுவீங்க, பயம் உங்களை ஆட்கொள்ளும், செயல் செய்ய விடாது. அதனுடைய பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல், ஒருவேளை நீங்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகாமல் இந்த செயலை செஞ்சால் ஒரு தவறு செய்வீங்க, அந்த தவறை முன்னாடியே திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த மாதிரி உங்களுடைய மனம் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நாம் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனுடைய பாசிட்டிவ் சைடை எப்போவுமே நீங்கள் பார்க்கணும். அந்த ஒரு ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நமக்குள்ளே பயம் வரும், அல்லது நெகட்டிவ் தாட் வரும், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வரும். அதை சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு உட்காந்து யோசிக்கணும், அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மனம் சமாதானம் அடைந்து விடும், அமைதி அடைந்து விடும். அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், அந்த பயம் இருக்காது, அந்த நெகட்டிவ் தாட் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அது உங்களை வழி நடத்தும், அது உங்களுடைய நன்மைக்காக தான் உங்களுக்குள்ள உருவாகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது, நெகட்டிவ் இண்டிகேட்டர்ஸ், பயம் வர்றது, பதட்டம் வர்றது, என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதில் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது, அதில் நீங்கள் மூழ்கி விடக்கூடாது. அந்த நெகட்டிவ் சைடை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி நடந்தால் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டு, என்னெல்லாம் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்தது, அது ரொம்ப மோசமான விளைவாக இருக்குன்னா அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதை தவிர்க்கிறதுக்கான செயல்களை நீங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதில் கவனம் செலுத்துங்கள்.
நீங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது மாதிரியான எண்ணங்கள் வருகிறது என்று இந்த நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவ் இண்டிகேட்டர்ஸை பாசிட்டிவாக எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்குது, எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நெகட்டிவ் ட்ரிகர்ஸையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக, பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அடுத்தது, இந்த புத்தகத்தில் ஒரு அழகான பகுதி, இதுதான் இந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதி. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆயுளில் அதிகப்படியான வருடங்களை ஆட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இத்தனை வருடங்களில் உயிரோட்டமான வாழ்க்கையை வாழ்கிறது எப்படின்னு சில விஷயத்த சொல்லியிருப்பாங்க. முதலாவது கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் நான் இன்னும் அதிகமாக வாழணும், நான் இன்னும் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படணும். இந்த ஆசை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தும், ஆயுளை அதிகப்படுத்தும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ப்ளூ ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, எபிக் லைஃப் சேனல் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதை பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன், பாட்காஸ்ட்டில், வீடியோஸில் எல்லாம் சொல்லிவிட்டு. இந்த ப்ளூ ஜோன் பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறவங்க, இந்த உலகத்தில் ஒரு 5 பகுதிகள் இருக்குது. அந்த 5 பகுதியை ப்ளூ ஜோன் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தில் அதிகமான ஆயுளோடு நடமாடி கொண்டிருக்கிறவங்க இந்த 5 பகுதியில் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு இருப்பாங்க. அவங்க 100 வயசாக இருந்தால் கூட நடந்துட்டு இருப்பாங்க, அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையவோ அல்லது அவங்க ஈடுபட்ட ஒரு செயலையோ ஒரு தொழிலையோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போது அது ரிலேட்டடாக நிறையா புத்தகங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு கருத்து தெரிஞ்சது. என்னென்னா, அவங்க எல்லாருமே நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய கோல் கிடையாது. அவங்களுடைய விஷயம் என்னென்னா, நான் இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும், நான் ஒரு பெட்டரான ஒரு லைஃப்பை உருவாக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இலக்குகளில் அவங்க ஆசைப்பட்டு அந்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இக்கிகாய் அப்படின்னு ஒரு புக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இக்கிகாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜப்பானில் ஒக்கினாவா அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ளூ ஜோன் பகுதியில் ஒக்கினா தீவும் ஒன்று. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விருப்பம், ஒரு ஆசையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது உங்களுடைய ஆயுசு நாட்களை அதிகரிக்க செய்யும். நீங்கள் இன்னும் பெட்டரான ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்ம சிறந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற இலக்கை உருவாக்கிக்கோங்க. பெரும்பாலான நபர்களுக்கு நம்ம ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழணும், ஒரு ட்ரீம் லைஃப் அப்படின்னு நினைக்கும் போது கூடவே ஒரு நெகட்டிவிட்டியும் வந்துடுது. இதெல்லாம் நம்மளால் வாழ முடியுமா, என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னடா நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் இப்படி இருக்குது, நான் நினைக்கிற விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம்லாம் நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அடைய முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் அதோட அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அது நடக்கலை. நீங்கள் அதற்கான வழிகளை கண்டுபிடிக்கணும். நீங்கள் உங்களுடைய ஃபெயிலியர் மெக்கானிசத்தை, ஃபெயிலியரை நோக்கி உங்களை வழி நடத்துகிறத அனுமதிக்கக்கூடாது. உங்களுடைய சக்ஸஸ் மெக்கானிசம் செயல்படுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். உங்களுடைய மனப்பதிவுகளை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும். நம்ம உட்கார்ந்து மாடா உழைச்சி ஓடா தேஞ்சாதான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அவசியம்தான். அது பண்ணவே கூடாதுன்னா சொல்லவே இல்லை. ஹார்ட் ஒர்க் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் அவசியம்தான். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, எப்பொழுதுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பொழுதுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அவசியம், ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது அவசியம். ஹார்ட் ஒர்க் பண்ணினதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கை வச்சு ஹார்ட் ஒர்க்கை எப்படி குறைக்கலான்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் அது. ஆனால் நம்ம என்னென்னா, ஒரு லூப்பில் மாட்டிக்கிறோம், ஒரே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ரிசல்ட்டை மட்டும் வேறு மாதிரி எதிர்பார்க்குறோம். அதனால தான் நமக்கு ஏக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. மிகப்பெரிய வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கள். மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை, மிகச்சிறந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், இன்னும் அதிகமாக அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆசையை உருவாக்குங்க.
அது உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். அடுத்தது, கிரியேட்டிவிட்டி அண்ட் பர்பஸ் சீக்கிங் ஆர் த கீ டு ஃபுல்ஃபில்லிங் லைஃப். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் பார்த்தீங்களா, என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் ஏக்கம் அதிகமாகுது. ஏக்கம் இருக்குது, ஏன்னா நான் இன்னும் அடையலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு சில விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி ஆட் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. க்ரியேட்டிவிட்டின்னு நமக்குள்ளே ஒன்று இருக்குது. ஆக்கப்பூர்வமான சிந்தனை எனும் மாபெரும் சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலைன்னா வேறு ஒருத்தங்களுடைய சாதகத்துக்காக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். க்ரியேட்டிவிட்டினா என்னது, எப்படி அதை இன்னும் ஒரு செயலை பெட்டராக செய்யலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள யோசனைகள் புதுசாக உருவாகும். அதை நீங்கள் அனுமதிக்கணும். அடுத்தது, நோக்கத்தை நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். நான் எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்யணும், எதற்காக இதை செய்யணும், எதற்காக இதை செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தையும் இந்த க்ரியேட்டிவிட்டியும் நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கனாவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏக்கம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்ம ஆசைப்படுற ஆசை உண்மையான ஆசையாக, நம்ம வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஆசையாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். நம்ம எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல உங்களுடைய கவனத்தை எப்போவுமே வைங்க. எப்போவுமே உங்களுக்கு முன்னாடி ஒரு எதிர்காலம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஒரு எதிர்கால இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்கணும். எப்பொழுதுமே நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, அடைஞ்சிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இலக்கு, இன்னொரு இலக்கு, இன்னொரு இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே உங்களுக்கு முன்பதாக ஒரு எதிர்காலம் இருக்கும்படி அமைத்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமாக அடுத்தது, இந்த புத்தகத்தில் சொன்ன கருத்துக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது இந்த புத்தகத்தினுடைய கருத்து மட்டும் கிடையாது. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறையா புக்ஸ் படிக்கிறீங்க, நிறையா கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறீங்க, இது எல்லாமே ஓகே. 2 காரணங்களுக்காக நீங்கள் அதை செய்யலாம். முதல் காரணம், இந்த கருத்துக்களை நம்முடைய மனதில் பதிவேற்றி கொள்ளணும். நம்ம மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணணும். நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணலாம். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு உங்களுக்கு தோணும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நிறைய கருத்துக்களை நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது ஒரு கருத்து, இது என்னுடைய வாழ்க்கையோடு பொருந்துது, மேட்ச் ஆகுது, இதை நான் செய்யணும்னு தோணுச்சா? சில பேருக்கு தோணி இருக்கலாம். அப்படி உங்களுக்கு தோணி இருந்தால் நீங்கள் இந்த கருத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தணும். எப்படி செயல்படுத்துவது, இதை செயல்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உட்காந்து யோசிக்கணும். அது ரிலேட்டடாக தேடணும், ரீசர்ச் பண்ணணும். நம்ம விட்டானே அடுத்தது இதை விட்டாச்சு, அடுத்தது இன்னொரு வீடியோ அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பை இதுலேயே நம்ம வீணடிக்கிறோன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல. அதில் நம்ம ஒரு 100 கருத்தை கேட்குறோம், அதில் ஒரு கருத்து நம்ம சிந்திக்க வைக்கும். நம்மளை இந்த கருத்துக்கு எனக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு உங்கள் மனசை தொடும். அந்த ஒரு கருத்தை, அந்த ஒரு விஷயத்தை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்குறது அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் நீங்கள் நேரத்தை செலவழிக்கணும். அதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் தேடணும், அதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கருத்துக்களுக்கு நீங்கள் நேரம் கொடுத்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த எல்லாமே டைம் வேஸ்ட்டு தான். இதில் தெளிவாக இருங்கள். அப்படிப்பட்ட அந்த கருத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்முறைப்படுத்தணும்னு இறங்கி டைம் கொடுத்து அதை கற்றுக்கிட்டு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே போகும்போது இன்னொரு கருத்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தாக நம்ம வாழ்க்கையில் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். நிறைய பேர் நிறைய கருத்தை கேட்குறாங்க, ஆனால் எதையுமே நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணுறதே இல்லை, ஃபாலோ பண்ணுறதே இல்லை, அது நமக்கு செயல்படுறதும் இல்லை. டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காமல், நேரத்தை வீணடிக்காமல் பிரயோஜனமாக பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த கருத்தை செயல்முறைப்படுத்துங்கள். மிக்க நன்றி. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.